ஹாய். என்ன டாக்டர், உட்காருங்க. தேங்க் யூ. இவ்ளோ லேட்டா வரீங்க? ஒரே டிராஃபிக்மா, அதான் லேட் ஆயிடுச்சு. அந்த மகேஷ்க்கு இப்பதான் ஃபோன் பண்ண. அவனும் டிராஃபிக்ல மாட்டிக்கிட்டானா? ½ an hourல வரேன்னு சொன்னா. பணம் கொண்டு வருவானா? கண்டிப்பா கொண்டு வருவான். எனக்கு என்னன்னா 3 கோடி கேக்குறீங்க, குளோனிங்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிடுவானோன்னு பயம். அப்படியெல்லாம் சொல்ல மாட்டான். அப்பா பையன் 2 பேருக்கும் சண்டையை மூட்டி விட்டதே நான் தான். அவங்க அப்பாவை தூண்டி விட்டு லாயர் மூலமா சொத்தை பிரிக்க சொன்னதும் நான் தான். இவன் பங்குக்கு 10 கோடி வரும். அந்த பையனுக்கு அம்மானா உயிர். அம்மாவோட முகத்தை பாக்குறதுக்காக எவ்வளவு வேணாலும் செலவு பண்றதுக்கு ரெடியா இருக்கான். கொஞ்சம் கொஞ்சமா குளோனிங் பண்றதுக்கு செலவாகும்னு சொல்லி மொத்த 10 கோடியும் புடிங்கிடுவோம். அதுக்கப்புறம் யாராவது கம்மி ரேட்ல குழந்தைய வித்தாங்கன்னா அதை எடுத்துட்டு வந்து இவன் கையில கொடுத்துருவோம். எப்படியும் அந்த குழந்தை பெருசானா அதுக்கு ஒரு முகம் வரும். அம்மா முகத்தையே இவன் பார்க்காததுனால அந்த பொண்ணோட முகத்தை தான் அம்மாவோட முகம்னு நினைச்சுக்குவான். அதனால இது சேஃப் பிளே டிராமா. நீ பயப்பட வேண்டிய அவசியமே இல்ல. எவ்வளவுதான் நீங்க தைரியம் சொன்னாலும் எனக்கு ஒரு சின்ன உதறல் இருக்கு. என்னது? என்னைக்காவது அவனுக்கு உண்மை தெரிஞ்சிட்டா? என்ன உண்மை? ஆடு மாடுங்கள் எல்லாம் குளோனிங்ல கிரியேட் பண்ண மாதிரி மனுஷங்களை பண்ண முடியாது அப்படிங்கிற உண்மை தெரிய விடாம பாத்துக்க வேண்டியது என் வேலை. குளோனிங் பத்தின விஷயங்களை டெக்னிக்கலா பேசி அசத்த வேண்டியது உன்னோட வேலை. வணக்கம் டாக்டர்களே. என்ன அப்படி பாக்குறீங்க? செல்போன் இத கண்டுபிடிச்சவனுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும். பாருங்களேன், நீங்க இங்க பேசிட்டு இருந்தத போன்லயும் ரெக்கார்ட் பண்ணிருக்க, கமிஷனர் ஆபீஸ்லயும் கேட்டுட்டு இருக்காங்க. ஒரு நிமிஷம் சார், கேட்டுக்கிட்டீங்களா சார்? இதுவும் டிவில வந்த சேம் கிரைம் மேட்டர் தான் சார். ஓகே சார். அங்கிள், என்ன அங்கிள் இது? என் ஃபீலிங்ஸோட நீங்க விளையாடுறீங்களா? உங்களை மாதிரி ஆளுங்களை எல்லாம் உறவு முறை சொல்லி கூப்பிடுறது கூட பாவம் தான். எப்படி உங்களுக்கு எங்க அப்பாவுக்கு மோசம் பண்றதுக்கு மனசு வந்தது? அவர் உங்க மேல எவ்வளவு நம்பிக்கையும் மரியாதையும் வச்சிருக்காரு தெரியுமா? அவரு மனசு போய் இது வரைக்கும் இந்த மாதிரி எத்தனை பணக்காரங்களை நீங்க 2 பேரும் ஏமாத்திருக்கீங்க. நீங்க உண்மையான டாக்டரா? ஜோதிய தெரியாதுன்னு சொன்னீங்க. சொல்லுங்க, ஜோதி வேலைக்காரி தானே? உங்களதான் கேக்குறேன். நீங்க உண்மையிலே டாக்டரா? அப்பா, இப்ப எனக்கு கொஞ்சம் நிம்மதியா இருக்கு. ஏன்னா யாராவது நாளைக்கு விஷயத்த பேப்பர்ல படிக்கும் போது டாக்டருங்க எல்லாம் இந்த மாதிரி பண்றாங்கன்னு தெரிஞ்சா உயிரை காப்பாத்துற உன்னதமான வேலையை செய்யற உண்மையான டாக்டர்ஸ் ரொம்ப வருத்தப்படுவாங்க. என்ன சார், ஸ்டேஷனுக்கு போறதுக்கு முன்னாடி உங்க வீட்டுக்கு போயிட்டு போலாமா? அங்க நீங்க 2 பேரை கட்டி போட்டிருக்கீங்களே, அவங்க என்கிட்ட சில உண்மைகளை சொன்னாங்க. டேய் ஃப்ராட் டாக்டர், எங்களை விடுடா. ஏண்டா டேய், நீ என்ன பெரிய ஹீரோ நினைச்சுக்கிட்டியா? இவனுக்கு இப்படி செஞ்சது யார் தெரியுமா? வெங்கடலட்சுமி இல்லடா, நான் தான். ஜோதியே என்னோட ஆள் தான். நீ போ. சரிங்க மேடம். சார், சார், என்னாச்சு ஜோதி? சார், நீங்க சொன்ன மாதிரியே வெங்கடலட்சுமி டாக்டர் கிட்ட ஒரு வேலைக்காரி மாதிரி வேஷம் போட்டுட்டு போய் நடிச்சேன். அவங்களோட டோட்டல் பிசினஸ் சீக்ரெட்டையும் கண்டுபிடிக்க முடியலனாலும் முக்கியமான சில பாயிண்ட்ஸை நான் தெரிஞ்சுக்கிட்டேன். யாருக்கும் உன் மேல சந்தேகம் வரல? வரல டாக்டர். ஆனா ஒரே ஒருத்த மட்டும்
என்ன லவ் பண்றேன்னு சொல்லிட்டு என் பின்னாடியே சுத்தினான். எதிரிய தூரமா வச்ச ஆபத்துன்னு நானும் அவனை காதலிக்கிற மாதிரி நடிச்சேன். வெரி குட். உனக்கு சேர வேண்டிய 1 லட்சம் ரூபாய உன் பேங்க் அக்கவுண்ட்ல போட்டுறேன். நீ கிளம்பு. சார், எனக்கு 5 லட்சம் கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும் சார். அப்ராட்ல நான் பண்ற மனித உறுப்புகள் வியாபாரத்துக்கு அடுத்த ஆளை ரெடி பண்ணிட்டியா? ஆமா சார். யாரு? அதான் சொன்னேனே சார், ஒருத்தன் என்ன லவ் பண்றான்னு. ஓ, அவனையே முடிக்க சொல்றியா? ஆமா சார். அப்ராட்ல நான் பண்ற மனித உறுப்புகள் வியாபாரத்துக்கு அடுத்த ஆளை ரெடி பண்ணிட்டியா? ஆமா சார். யாரு? அதான் சொன்னேனே சார், ஒருத்தன் என்ன லவ் பண்றான்னு. ஓ, அவனையே முடிக்க சொல்றியா? ஆமா சார். ஜோதி சார், அவனோட உடல் உறுப்புகளை ஃபாரினுக்கு சாம்பிள் அனுப்பியாச்சு. இப்போ அவனை காணும். ஐயோ, இப்ப என்ன பண்றது சார்? நீ அவன் கண்ணில் மாட்டக்கூடாது. அவனுக்கு இடம் தெரிஞ்சிடுச்சு. நானும் இந்த இடத்த காலி பண்ணிடுறேன். நீயும் கொஞ்ச நாளைக்கு இங்க வராது. ஓகே சார். கிரண், ஜோதி மர்டர்ல கிரண் பண்ண எல்லா ஸ்கிரீன் பிளேயும் என்கிட்ட சொல்லிட்டான். நண்பனை நம்ப வச்சு கழுத்தறுத்த ஜோதிய நம்ப வச்சுதான் சாகடிக்கணும்னு கிரண் சில பிளே பண்ணான். டிரைவர் ருத்ரபதி வர மறுபடியும் சத்த மாதிரி படுத்துக்கிட்டான். சார் சார் அதுக்கப்புறம் ருத்ராபதி எப்படி போலீஸ சொல்லிடுவாங்கிறதால ஜோதியை கொண்டு அங்கேயே படுக்க வச்சு போலீஸ குழப்பிட்டான். இந்த விஷயம்லாம் எனக்கு எப்படி தெரியும் பாக்குறீங்களா? உங்க மேலையும் ஒரு சின்ன டவுட் வந்து ஒரு கான்ஸ்டபிள உங்க வீட்லயும் மப்டியில வாட்ச் பண்ண போட்டு வச்சிருந்தேன். அவர்தான் இவங்களை ரிலீஸ் பண்ணி என்கிட்ட கூட்டிட்டு வந்தாரு. அந்த பையனை ஹாஸ்பிட்டல்ல சேர்த்துட்டாரு. யோ 402, இங்க நிறைய பேர் இருக்காங்கயா. வேன் எடுத்துட்டு வா. என்னது, டிரைவர் இல்லையா? அந்த ருத்ராபதி இருக்கானே, அவனை உடனே ரிலீஸ் பண்ணி வண்டி எடுத்து வர சொல்லியா. யோ பாவம் அப்பாவியா, அவன் மேல இன்னும் எஃப்ஐஆர் எதுவும் போடலையா. கூட்டிட்டு வா. அப்படியே கான்ஸ்டபிள் அனுப்பி கிரேன் தங்கச்சியும் அரெஸ்ட் பண்ண சொல்லு. ஓகே? ஹலோ தம்பி, நான் ஸ்டார் ஸ்டுடியோ ஓனர் சாந்தமூர்த்தி பேசுறேன். சார், சொல்லுங்க சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன்ப்பா. நான் இப்ப மும்பை வந்திருக்கேன். அப்படிங்களா? அந்த ஆளை பாத்தீங்களா? பாத்துட்டேன்ப்பா. அநாத ஆசிரமத்துல உங்க அம்மா வார்டன் கூட நின்னுட்டு இருக்கிற போட்டோவை எடுத்தவரை நான் சந்திச்சிட்டேன். ரொம்ப நல்ல விஷயம் சொன்னீங்க. நெகட்டிவ் கிடைச்சதா? 40 வருஷமா அவர் எடுத்த எல்லா போட்டோவோட நெகட்டிவ்ஸையும் அவர் பத்திரமா வச்சிருக்காரு. அதுல உங்க அம்மா போட்டோவோட நெகட்டிவும் கிடைச்சது. சார், சந்தோஷமா இருக்கு சார். பிரிண்ட் போட்டு பாத்தீங்களா? பார்த்தேன் தம்பி, ரொம்ப அருமையா வந்திருக்கு. அதை எடுத்துக்கிட்டு நான் இப்போ உங்க வீட்டுக்கு வர்றேன். சீக்கிரம் வாங்க சார், உங்களுக்காக நான் காத்துட்டு இருக்கேன். சரி சரி, நான் இன்னைக்கே கிளம்புறேன். ஓகே சார். என்ன தம்பி, உங்க அம்மா போட்டோ கிடைச்சிடுச்சா? ஆமா சார். அந்த ஒரு போட்டோவை நீங்க தேடி போகலன்னா இப்படி ஒரு விஷயமே எனக்கு தெரிஞ்சிருக்காது. ஆமா சார். போங்க, போய் உங்க அப்பா கூட சேருங்க. கண்டிப்பா சார். நீங்க இப்படி வாங்க, அவர் மட்டும் போகட்டும்.
நீங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. வேன் வருது, மாமனார் வீட்டுக்கு போக.